ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக வீட்டிலே எப்படி மோமோஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மைதா போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி அதை 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக காய்கறி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் இது மாதிரி தேய்ச்சி அதில் ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ஸ்டெப்பாக இது பண்ணி லாஸ்ட்டாக அழுத்தம் கொடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா உருண்டையுமே செஞ்சுக்கலாம். அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். சூப்பரான மோமோஸ் ரெடி.